இவ்வளவு அழகா இருக்குதுல்ல, இந்த இடத்த இவ்வளவு அழகா பாத்துக்கணும். ஆனா பாத்துக்க மாட்டாங்க. வெளியே இருந்து வருவாங்க, ஹிடன் ஸ்பாட்டை வெளியே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹிடன் ஸ்பாட்ஸ் இன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது ஒண்ணு போட்டு விட்டுருவாங்க. லொகேஷனை டேக் பண்ணி விட்டுறது. ஒரு குரூப்பே வரும், வரவன் சும்மா வர மாட்டான், என்ஜாய் பண்ண வரோங்கிற பேர்ல சரக்கு, தம்மு, அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வரது. சமைச்சு சாப்பிட போறோம்னு சொல்லிட்டு ஊர்பட்ட குப்பையில எடுத்துட்டு வரு. அதை ப்ராப்பரா போய் டிஸ்போஸ் பண்ணுவாங்களான்னா கிடையாது. இந்த இடத்துலதான் மத்த நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரே பாட்டிலா உடஞ்சு கிடக்கும். வருவானுங்க, குடிப்பானுங்க, உடைச்சு போட்டு போயிடுறது. இது என்ன ஆகும் தெரியுமா? இங்க உடைச்சு போடுற பாட்டிலு, இப்படி காட்டும், இங்க உடைச்சு போடுற பாட்டிலு தண்ணி வரப்ப அடிச்சு நேரா கீழே போகும், கீழே போயிடும். இப்ப அந்த இடத்துல நீங்க இறங்க கூட முடியாது, ஏன்னா அவ்வளவுக்கு குப்பி துண்டு. நாங்க அதுல குளிப்போங்க. இப்ப தண்ணி பாயறதுனால உங்களுக்கு தெரியாது, தண்ணி பாயாம இருந்துச்சுன்னா நார்மலா படித்தர மாதிரி இருக்கும். ஒருக்கா என்னாச்சுன்னா கீழே இறங்குறேன், கரெக்டா அந்த கல்லுக்கு நடுவுல ஒரு கண்ணாடி துண்டு இப்படி இருக்குது, காலை கிழிச்சு விட்டுடுச்சு. அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் மருந்து வச்சு அது ஒரு பெரிய பாடு. கண்ணாடி துண்டு காலில் கிழிச்சா என்ன ஆகும் தெரியும்ல? தண்ணி இந்த மே மாசம் எல்லாம் கொஞ்சம் வத்தும், நல்லாவே வத்தும். அப்ப கீழே பாத்தீங்கன்னா ஃபுல்லா கண்ணாடி துண்டாதான் கிடக்கும். முன்னாடி எல்லாம் இறங்கி மீன் பிடிக்கிறதுக்கும் இல்ல சிப்பி பொறுக்கிறதுக்கும் போகும், அவ்வளவுக்கு அழகா மணலாதான் இருக்கும், ஒன்னும் பெருசா இருக்காது. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணாடி துண்டு தான். இதை சொன்னா நம்மள கிரிஞ்சுங்கிறது, பூமருங்கிறது. ஏன்டா இயற்கையை பாதுகாத்துக்கோங்கடா, கொஞ்சமாவது பொறுப்போட. நீங்க குடிக்காதன்னு சொன்னாலும் எவனும் கேட்கறது இல்ல, அது அவன் இருப்போம். குடிச்ச கேட்டு நாசமா போங்க, ஏன் ஸ்ட்ரெஸ் நான் உடைக்கிறேன், ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மொத்தத்தையும் உடைச்சு போட்டு போறது. இயற்கையை பாதுகாக்கணும்னு சொன்னா ஒரு அறிவு கிடையாது. அப்புறம் ரீசெண்டா தெல்லாந்தின்னு ஒரு ஏரியா ட்ரெண்ட் ஆச்சு, பாத்திருப்பீங்க. அந்த இடத்துல முன்னாடி நாங்க கிறிஸ்துமஸ் டைம்ல குடில் வெட்ட போவோம், அந்த சுக்குனாரி எல்லாம் வெட்ட போவோம், இல்ல கோயில் கொடை டைம்ல எதுக்காச்சும் ஏதாவது பறிக்க போனாலும் சரி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்து எல்லாம் போவோம். அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், அது எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அப்படி நிம்மதியா போய் குளிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல பேர்ல அந்த இடத்த லொகேஷன் டேக் பண்ணி போட்டானுங்க, சென்னையில இருந்தெல்லாம் வரானுங்க வந்து அந்த இடத்த இப்ப பாத்தீங்கன்னா அதேதான், பியர் பாட்டில், குப்பை, சாப்பிட்ட பிளாஸ்டிக் கவர், அது ஷாம்பு கவர் எல்லாம் கிடக்குது உள்ள. அதாவது இந்த மாதிரி டேக் பண்ணி போடுறாங்க தெரியுமா? இதுல கடைசியில என்ன ஆகுன்னா அந்த ஊர் மக்களே குளிக்க முடியாம ஆயிருது. இப்ப இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பெண்கள் எல்லாம் வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்ப யாரும் வரதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா கேட்கறதுக்கு சில நேரத்துல பயமா இருக்கு, ஏன்னா புகையா போயிட்டு இருக்கும், என்ன தட்டிக்கிறான்னு தெரியாது, இல்ல பிரச்சனையும் ஆயிருக்குது. இப்போ முன்ன மாதிரி யாரும் பெருசா இது வரதில்ல. அப்புறம் இந்த கவர்மெண்ட்ல அந்த பாட்டிலுக்கு காசுன்னு சொன்னதுனால நிறைய பேர் அந்த பாட்டிலையும் பொறுக்கிட்டு போறானுங்க. அந்த வகையில நல்லது, ஆனாலும் சில உடச்சு போட்டு போறான், என்னத்த சொல்றது? இந்த மாதிரி எல்லாரும் நிம்மதியா வாழ்ந்துக்கிட்ட நேரத்துல எதுக்கடா போட்டு சாவடிக்கிறீங்க?